இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே விண்ணரசுக்கு தகுதியுடையவர்கள் யார், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். 10 கன்னியர்கள் உவமை. இந்த 10 கன்னியர்கள் உவமையில் மணமகன் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த முன்மதியுடைய கன்னியர்கள் யாரு? அதுவும் நம்ம தான். அந்த அறிவிலிகள் யாரு? அதுவும் நம்ம தான். அப்போ மணமகனை எதிர்கொள்ள தயாராக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கவே இன்றைய நாளானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. யூத நாட்டில் அவங்க செய்கிற திருமணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இயேசு இன்னைக்கு சொன்னாரோ அதே போல தான் இருக்கும். யாரெல்லாம் அதில் கலந்துக்கலாம் அப்படின்னா, 6லிருந்து 60 வயசு வரை யார் வேணாலும் அந்த திருமணத்தில் கலந்துக்கலாம். அதே போல் மணமகன் எப்போ வருவார் அப்படின்னா, ஈவினிங் 6 மணிக்கும் வருவார், 8 மணிக்கும் வருவார், 10 மணிக்கும் வருவார், 12 மணிக்கும் வருவார். எப்போ வருவாருன்னு அவருக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணும், உறவினர்கள்லாம் முன்கூட்டியே போய் மணவிருந்தினருடைய அந்த மணப்பெண் வீட்டில் இருக்கணும். இதுதான் அங்கே உள்ள நடைமுறை. அப்படி மணமகன் வந்த உடனே வீட்டை மூடிடுவாங்க. அதன் பிறகு 1 வாரம் ஒரே கொண்டாட்டம் தான், திருமண கொண்டாட்டம். மூடின பிறகு வெளியிலேருந்து யாரும் அந்த வீட்டுக்கு வர முடியாது. இதுதான் யூத முறைப்படி அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த திருமணம். அதே திருமணத்தை அப்படியே வைத்து அப்படி போகும்போது இப்போ 6 மணிக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா இருட்டு, அப்போல்லாம் லைட்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும், விளக்கை கொளுத்திட்டு தான் அவங்க போவாங்க. அப்படி போன ஒரு நிகழ்வை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே எடுத்து விண்ணரசுக்கு ஒப்பிட்டு அதை சொல்கிறாரு. இப்போ 2 வார்னிங் கொடுக்குறாரு. ஒரு வார்னிங் என்ன அப்படின்னா, காலம் கடந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது, அது யூஸ் இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு படிக்குது அப்படின்னா, எக்ஸாம் நாளைக்கு வருதுன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் எக்ஸாமும் வந்துடும். தலைவர் படிச்சிருப்பாரா? ஒன்றும் படிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போய் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தண்ணி எடுக்கிறான்னு வச்சுங்க, எடுத்தால் குடல் வெந்துடுறான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார், வெந்த பிறகு பார்த்துக்கலாம் பாரு. அப்படியே எடுத்துகிட்டு இருப்பார். கடைசியில் குடல் வெந்து போயிடும். வெந்தவருக்கு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதே போல் காலம் கடந்த பிறகு நாம் விண்ணரசுக்கு தகுதியுள்ளவர்களாக மாற முடியுமா? முடியாது. பிறந்ததிலிருந்து வாழ்கிற வரையும் நல்லா வாழ்ந்துட்டு, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு, கடைசியில் சாகிற நிலைமை நமக்கு வரும்போது, நான் இப்போ போய் மனம் மாறிட்டேன், நான் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கிறேன், அவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னா மோட்சத்துக்கு நம்ம தகுதியானவர்களாக மாற முடியுமா? முடியாது. பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டணும். காலம் கடந்த பிறகு யாருமே மோட்சத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாற முடியாது. வாழ்கின்ற வரை நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துவிட்டு வாழ்வு முடிகின்ற போது, அதாவது என்ன, இறப்பு வருகின்ற பொழுது, இறப்பு எப்போ வருது யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி வரவங்க நாளைக்கு இல்லை. திடீர்னு வண்டியில் போனால் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது எப்போ கடவுள் நம்ம அழைப்பார் என்பது நமக்கு தெரியாது. அப்போ வாழ்கின்ற வரை கடவுளுடைய பிள்ளையாக தூயவர்களாக நாம் வாழ்ந்து வந்தால்தான் விண்ணரசுக்கு தகுதியுள்ளவர்களாக முடியும் என்பது ஒரு வாணி. 2வது வாணி என்ன அப்படின்னா, எனக்கு பதிலாக இன்னொருத்தர் நல்லா வாழ்ந்தா அவர்கிட்ட நான் கடன் வாங்கிக்க முடியுமா? முடியாது. பணத்தை கடன் வாங்கிக்கலாம், பொருளை கடன் வாங்கலாம், ஏன் ஆளை கூட கடன் வாங்கலாம். ஆனால் அவருடைய நல்ல நடத்தையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நாம் கடனை வாங்கிக்க முடியுமா? என் மனைவி நல்லா வாழ்ந்தா அதனால் நான் மோட்சத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. அவரவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? பணத்தை வாங்கலாம், பொருளை வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம், கடன் வாங்கலாம். ஆனால் நல்ல வாழ்க்கையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் கடவுளுக்குரிய வாழ்க்கையும் நாம் கடன் யாரிடமும் வாங்க முடியாது.
அந்தோனியார் புனிதராக இருந்தார், ஆரோக்கியநாதர் புனிதராக இருந்தார், அன்னை மரியாள் தூயவர்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம கடனை வாங்கிட முடியுமா? அவங்க வாழ்க்கையை முடியாது. நமக்காக பரிந்து பேச சொல்லலாம், அவ்வளோதான். அவங்க என் கூட இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் வேண்டிக்கிட்டேன், அதனால் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னா முடியுமா? முடியாது. ஏன்னா மோட்சத்திற்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நாம் தான் தயாராக இருக்க வேண்டும். பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அதற்கு தகுதி உடையவர்களாக, நல்ல நடத்தையிலே தூயவர்களாக, கடவுளுக்குரிய பிள்ளைகளாக, இறைவனுக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வந்தால்தான் நாம் தகுதி உடையவர்கள். அப்படி இல்லாமல் நான் இன்னொருத்தவங்க வாழ்ந்துருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்தாங்க அதனால் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், எங்கள் அப்பா அம்மா தானம் தர்மம் பண்ணியிருக்காங்க அதனால் நான் முடியாது. நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்குரியதாக இருந்தால் மட்டும்தான் நான் தகுதி உடையவன், இல்லைன்னா தகுதி இல்லை. அதனால தான் அந்த 10 கன்னியர்கள் இருக்காங்க. 5 கன்னியர்கள் அவர்கள் அறிவோடு இருக்கிறாங்க. அந்த 5 கன்னியர்கள் அறிவிலிகளாக இருக்கிறாங்க, முன்மதி உடையவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? இந்த 2 பேரில் அந்த மணமகன் வர வரையும் ஏன் வெயிட் பண்ணாங்க? அதுதான் காலம் கடந்த நிலை. மணமகன் வராரு, அப்போ போய் தேடுறாங்க எண்ணெயை. அதே போல் இரவு நமக்கு சாவு முன்னாடி வரும்போது தான் ஐயோ நான் கடவுளுடைய பிள்ளையா இல்லைன்னு நினச்சா என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் இல்லை. அந்த நேரத்தில் போய் கடன் கேட்குறாங்க. கடன் கொடுக்க முடியுமா? எதை கடன் வாங்க முடியும்? மற்றவங்களுடைய வாழ்க்கையை கடனை வாங்கிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அந்த கன்னியர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் எண்ணெய் இல்லாமல் போயிடும், உங்களுக்கு கொடுத்துட்டா அதனால் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். அங்கே யாரும் ஒரு சில விஷயங்களை கடன் வாங்க முடியும், ஒரு சில விஷயங்களை கடன் வாங்க முடியாது. ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்ல வருவது என்ன என்றால், கடவுளுடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்ட நாம் அனைவரும் பிறந்ததிலிருந்து இறுதி வரை தூயவர்களாக, கடவுளுக்குரிய பிள்ளைகளாக, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பிள்ளைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் விண்ணரசுக்கு தகுதியுடையவர்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இப்போ இதே அந்த உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களுக்கு தான் சொன்னார் இல்லையா? அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? பிறந்ததுலேருந்து இறப்பு வரையும் நாங்கள் மெசியாவுக்காக எங்களையே தயாரிக்கிறோன்னு சொன்னாங்க. என்னென்ன செஞ்சாங்க? ஒரு சந்தி எடுத்தாங்க, சுத்தபோசனம் இருந்தாங்க, அது 10 கட்டளைகளை முழுமையாக கடைபிடிச்சாங்க, நோன்பு இருந்தாங்க, 10ல் 1 பங்கை கோவிலுக்கு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் மணமகன் அவங்கள்ட்ட இருந்தார். கண்டுபிடிச்சாங்களா? அவங்க மெசியாவுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறந்ததுலேருந்து சாவர வரையும் அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் மெசி அவர்களோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் யாருமே மெசியாவை கண்டுகொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, செய்கிற மாரி காட்டிக்கிட்டாங்க, தூயவர்களாக வாழ்ந்தார்களா அப்படின்னா கேள்விக்குறி. இப்போ இதே கொஸ்டின் நான் கேட்குறேன். நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பிறந்தேன், காலையில் இருந்தால் ஜபிக்கிறேன், கோவிலுக்கெல்லாம் உண்டியெல்லாம் கரெக்டாக போட்டுடுறேன், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பூசைக்கு சரியாக போயிடுறேன், கட்டளைகளெல்லாம் கடைபிடித்து நல்லா இருக்கிறேன், மோட்சத்துக்கு நம்ம தகுதியானவர்களா? சொல்லுங்கள். உள்ளத்தளவில் யார் தகுதியுடையவர்களோ அவர்கள்தான் விண்ணரசுக்கு தகுதியுள்ளவர்கள். வெளிப்புறத்திலே நடிப்பவர்கள் யாரும் தகுதியுள்ளவர்களாக இருக்க முடியாது. ஆகவே தான் அந்த யூதர்கள் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று காட்டிக் கொண்டார்களே தவிர கடவுளுக்காக உண்மையிலே அவர்களை தயாரிக்கவில்லை. அதே போல நாமும் நடிப்பவர்களாக இருக்கக்கூடாது. வாழ்கின்றவர்களாக, தூயவர்களாக, இறைவனின் பிள்ளைகளாக, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வருகின்ற பொழுதுதான் கண்டிப்பாக இறைமகன் மனுமகன் வருகின்ற பொழுது எந்த நேரத்தில் நம்மை அழைக்கிறாரோ அப்பொழுது நாம் முன்மதி உள்ள அந்த கன்னியர்களைப் போல எண்ணெயோடு தயாராக நாம் இருக்க முடியும். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு இதுதான். ஒருபோதும் நடிப்பவர்களைப் போல நாம் இருக்க வேண்டாம். வாழ்கின்ற பொழுதே வாழ்ந்து காட்டுவோம். இறைவனின் பிள்ளையாக, தூயவர்களாக வாழ்ந்து காட்டுவோம், இறுதி வரை வாழ்வோம். அடுத்தபடியாக யாருடைய நல்ல செயல்களையும் நாம் கடன் பெற முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. ஆகவே நாம் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்னொருவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்காக நாம் மோட்சத்திற்கு தகுதி அடைய முடியாது. ஆகவே இன்றைய நாளிலே
இயேசுவினுடைய திரு இதயத்தை தேடி வந்திருக்கிற நாம் அவருடைய இதயத்துக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டுமெனில் விண்ணரசுக்கு தகுதியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காக நாம் மோட்ச பாக்கியம் அடைவதற்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு இந்த மோட்ச பாக்கியத்தை கொடுத்தருளும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த இதயத்தினுடைய நெருக்கத்திற்கு நாம் கண்டிப்பாக நெருங்கி வர முடியும். அப்படி வருகின்ற பொழுது தூயவர்களாக மாசற்றவர்களாக கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ முடியும். அதே போல் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். எப்போ அப்படின்னா கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நீங்கள் வாழ்ந்து வந்தால்தான் நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கப்படும் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்போ கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வந்தோம் என்றால் நாம் என்னென்ன கேட்குறோமோ எல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த ஆலயத்திற்கு திரு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் என்றால் இந்த வேண்டுதல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்கிட்ட மாதாவிட்ட வேண்டிட்டேன், அந்தோனியார்கிட்ட வேண்டிட்டேன், அவங்கள்ட்ட வேண்டிட்டேன், கிடைக்குமா? கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கை மாறி தூயவர்களாக வாழ்ந்து நல்ல பிள்ளையாக வாழ்ந்து நாம் கேட்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அந்த வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.